வணக்கம். என் பேர் ஈஸ்வரன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் சுத்தமாக நடக்க முடியாமல் இருந்தாச்சு. 2வது கால்ல எல்லாம் ஒரு நரம்பு அப்படியே சுருண்டு சுருண்டு மாதிரி இருந்தாச்சு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கணேசன்றவர் இந்த மாதிரி ஈசா அக்குபஞ்சருக்கு போங்க, அங்கே கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதனால் இங்கே பார்த்தேன். ஒரு 10 நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நல்லா ஆயில் மசாஜ் பண்ணாங்க. அதெல்லாம் நரம்புகள்லாம் சுருண்டு இருந்ததை பூராமே சரி பண்ணாங்க. ஸோ 10 நாளைக்கு பின்னாடி நானும் போயிட்டேன். அதுக்கு பின்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலிக்கு இதே ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேமிலிக்கு இங்கே எகைன் இவர்கிட்ட கூப்பிட்டு காமிக்கணுன்றதுக்காக இப்போ நான் மறுபடியும் என்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த 3 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ அந்த ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன். இதே சூழ்நிலையை வச்சு என்னுடைய மனைவியை இங்கே கூட்டிகிட்டு அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கும் இதே மாதிரி கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு. 2வது அவங்களால் நடக்க முடியாது. யதார்த்தமாக உட்காந்தாச்சுன்னா எந்திரிக்க முடியாது அவங்களால. இப்போ அந்த 3 நாளைக்கு பின்னாடி இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகியிருக்காங்க. ஓரளவுக்கு வலியெல்லாம் நின்றுருக்கு. இன்னும் எகைன் அவங்களுக்கும் ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ஸுக்கு ராஜேந்திரன் சார், லேடிஸ்க்கு சரண்யா மேடம் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ஸுக்கு தனியாக பண்ணுறாங்க, லேடிஸுக்கும் தனியாக பண்ணுறாங்க. அருமையாக இருக்குது. ஈசா வர்மா கிளினிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக ஏன்னா மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாத்தே, நடை பயணம் இதெல்லாம் நல்லா இருந்தாத்தே குடும்பங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஈசா வர்மா அக்குபஞ்சருக்கு வாங்க, ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல சிறப்பாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அருமையாக இருக்குது. எனக்கு இப்போ அருமையாக இருக்குது. என் மனைவிக்கும் சரி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.